நாளையிலேருந்து தோசை இட்லி எங்கள் ஐட்டம்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ காய்கறி வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஹோட்டல் மூடக்கூடிய நிலைமை ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 100% மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூடாமல் இருக்கணும்னா டெல்லியிலேருந்து எங்களுக்கு கேஸ் சப்ளை தரணும், அட்லீஸ்ட் 50% தரணும். 50% கொடுத்தா தான் இந்த தொழிலை தொடர்ந்து நாங்கள் எதாவது பண்ண முடியும். ஒரு ஆஃப் டேவாவது பண்ண முடியும். காலையில் கட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனு நைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள அது 50% சிலிண்டர் இருந்தால் வி வில் சர்வைவ். இன்றைக்கி மெனுன்றது பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உணவுகள் இருக்குது. இப்போ இந்த தட்டுப்பாடு காரணமாக உணவு வகைகள் குறைக்கப்படுமா? அந்த மெனுக்கள் எதாவது குறைக்கப்படுமா? 90% உணவு வகைகள் குறைக்கப்படும். 10% தான் எங்களால் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் கொடுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் கேஸ் தான். கேஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுதான் முக்கியம். அந்த கேஸை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம சமையல்ன்றது எல்லா துறைக்குமே முக்கியமாக இருக்கும். இப்போ இந்த தட்டுப்பாடுனால எவ்வளோ பிரச்சனைகள் மற்ற துறைகள்லாம் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இந்த சமையல் துறை என்டையர் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. நாட் ஓன்லி அவர் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, பெரிய பெரிய கம்பெனிஸு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, எங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உண்டான ஃபுட்டு எல்லாமே இதில் பாதிக்கப்படுது. அதனால் மூடிட்டோம் அப்படின்னா அது பெரிய இம்பேக்ட் ஆகும். வேர்ல்டு லெவலில் இம்பாக்ட் ஆகுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரோட பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இது குறித்து. அது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் உங்கள் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? நாங்களும் சிஎம் போய் பார்த்தோம். அவர் தான் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் அதுக்குண்டான பலன் கிடைக்கணும். வித்தின் 24 ஹவர்ஸில் கிடைக்கலன்னா நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆயிடுவோம். எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, 1 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகும். தமிழக அரசு கூட நாளைக்கு ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கு. என்ன முடிவு எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? முடிவு எட்டப்படும் நினைக்கிறீங்களா? நாளைக்கு தான் இல்லை, இன்றைக்கி தான் அது போய் கூப்பிட்ருக்காங்க சிவில் சப்ளையில். ஸோ இன்றைக்கி நாங்கள் போகிறோம். இதுக்கப்புறம் போனால் தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அவங்க பேசி எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும், ஈவினிங் தெரியும். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காக கோரிக்கை வச்சுருக்கோம். அதில் முக்கியமான கோரிக்கை இது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு கமாடிட்டி இண்டஸ்ட்ரி, தேவையான ஒரு முக்கியமான இது. எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கேஸ் இல்லாதனால செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அரசு மானியமாக கொடுத்து உதவிகள்லாம் கொடுத்தாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசுமோ அது இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அது கமர்ஷியலுக்குன்னு ஒரு தனி ரேட்டை வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான பவரை இந்த மாதிரி அடுப்புகள்